ஒரு நேரத்திற்கு ஒரு அடி எடுத்து வைத்தல். நாங்கள் பேராசை கொள்வதற்கு பயிற்சி செய்தால் நாங்கள் அதிலே திறமையானவர் ஆகிவிடுவோம். நாங்கள் அமைதியை பயிற்சி செய்தோம் என்றால் நாங்கள் அதிலே திறமையானவர் ஆகிவிடுவோம். நாங்கள் கோபப்பட பயிற்சி செய்தோம் என்றால் நாங்கள் அதிலே திறமையானவர் ஆகிவிடுவோம். நாங்கள் விட்டுக் கொடுக்கும் தன்மையை பயிற்சி செய்தோம் என்றால் நாங்கள் அதிலே திறமையானவர் ஆகிவிடுவோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் கருணையுடன் இரக்க குணத்துடன் பார்க்க ஆரம்பித்தால் நாங்கள் அதிலே திறமையானவர் ஆகிவிடுவோம். நீங்கள் எதனை பயிற்சி செய்கிறீர்கள்? மனிதர்களால் போர்களை ஆரம்பிக்க முடியும் என்றால் நிச்சயமாக அவர்களால் அமைதியையும் உருவாக்க முடியும். இங்கு வேறு யாரோ ஒருவர் அமைதியை எடுத்து வரப்போவதில்லை. அமைதி ஒரு பொட்டலமாகவோ அல்லது ஒரு பெட்டியிலோ அடைக்கப்பட்டு வரப்போவதில்லை. அமைதி சொர்க்கத்தில் இருந்து மழை போல கொட்டப் போவதில்லை. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைதியின் சாத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எங்களின் உள்ளே அமைதிக்கான தேவையை கண்டு கொள்ள வேண்டும். பின்னர் மனிதர்கள் சுதந்திரமாக தமது வாழ்வில் அந்த அமைதியை உணர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அது எங்கள் ஒவ்வொருவரிலும் இருந்து ஆரம்பிக்கின்றது. 1000 மைல்களுக்கான பயணம் முதலாவது அடியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அது ஒரு நேரத்திற்கு ஒரு அடி என நடைபெறும். அத்துடன் அந்த முதலாவது அடி உங்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது. நீங்கள் உங்களது வாழ்க்கையில் அந்த முதலாவது அடியை எடுக்க முடிந்தால் நீங்கள் அந்த 1000 மைல்களுக்கான பயணத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஆம், அமைதி சாத்தியம். நாங்கள் அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்றோமா அல்லது போர்களுக்கான சாட்டுக்களை தேடும் ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்றோமா? எவ்வாறான சமுதாயத்தில் வாழ்கின்றோம்? ஒவ்வொரு பிரஜையும் தினமும் கருணையுடன் வாழ வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழவில்லை. இல்லை, எங்களது கார் தரிப்பிடத்தில் வேறு ஒருவர் தனது காரை நிறுத்தினால் அங்கு போர் ஆரம்பிக்கலாம். உலகத்தில் எவ்வளவோ பேராசை இருப்பதினால் உலகத்தில் அமைதி நிலவ முடியாது என மக்கள் கூறுகிறார்கள். உலகத்தில் எவ்வளவோ கோபம் இருப்பதினால் உலகத்தில் அமைதி நிலவ முடியாது என மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களது இயல்பை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு காலத்தில் ஒரு அழகான பள்ளத்தாக்கில் ஒரு குடியிருப்பு இருந்தது. ஒரு நாள் ஒரு பையன் தலைவரிடம் சென்று, என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது என கூறினான். அந்த தலைவர், என்ன கேள்வி என கேட்டார். அதற்கு அந்த பையன், தலைவரே, நான் சில மனிதர்கள் சில நேரங்களில் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அதே மனிதர்கள் சில வேளைகளில் கெட்டவர்களாக இருப்பதை காண்கின்றேன். அது எப்படி அவ்வாறு இருக்க முடியும்? யாராவது நல்லவர்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாகத்தானே இருக்க வேண்டும். இது எவ்வாறு அப்படி இருக்க முடியும் என கேட்டான். அதற்கு அந்த தலைவர், உனக்கு உள்ளே 2 ஓநாய்கள் உள்ளன. ஒன்று நல்ல ஓநாய், மற்றது கெட்ட ஓநாய். அத்துடன் அவை ஒன்றுடன் ஒன்று சண்டை போடுகின்றன என சொன்னார். அந்த பையன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு, தலைவரே, அவை ஏன் சண்டை போடுகின்றன என கேட்டான். அதற்கு அந்த தலைவர், உன் மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்காக அவை சண்டை போடுகின்றன என கூறினார். அந்த பையன் யோசித்து விட்டு, தலைவரே, எந்த ஓநாய் வெல்லும், நல்ல ஓநாயா அல்லது கெட்ட ஓநாயா என கேட்டான். அதற்கு அந்த தலைவர், நீ எந்த ஓநாய்க்கு தீனி கொடுக்கின்றாயோ அதுதான் வெல்லும் என கூறினார். உங்களது வாழ்வில் அமைதியை விரும்புகிறீர்களா? இவ்வாறு செய்வதில் இருந்து ஆரம்பியுங்கள். நீங்கள் குழப்பம் அடையும் பொழுது ஒரு சிறு வினாடி எடுத்து எண்ணி பாருங்கள். நல்ல ஓநாயா கெட்ட ஓநாயா? ஐயையோ, நான் கெட்ட ஓநாய்க்கு உணவு கொடுக்கின்றேன். நான் கெட்ட ஓநாய்க்கு உணவு கொடுக்கும் பொழுது அதற்கு வெகுமதியாக எனக்கு கோபம், பயம், குழப்பம், துன்பம் என்பன வழங்கப்படுகிறது. நான் நல்ல ஓநாய்க்கு உணவு கொடுக்கும் பொழுது எனக்கு தெளிவு, புரிந்துணர்வு எனும் வெகுமதி வழங்கப்படுகிறது. அப்பொழுது எனது உள்ளம் நடனமாடுகின்றது. நல்ல ஓநாய்க்கு தீனி கொடுங்கள். இது மிகவும் எளிமையானது. அத்துடன் இது வேலை செய்கின்றது. நாங்கள் எங்களது இயல்பை புரிந்து கொண்டோம் என்றால், உண்மையில் நாங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், அப்பொழுது எமது வாழ்வில் நாங்கள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். அமைதி எங்கும் நிறைந்துள்ளது என்றால் நான் ஏன் அதனை உணர்வதில்லை? அது எனது நிழலையும் விட எனக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்றது. நாங்கள் ஏன் அதனை காண்பதில்லை? ஏனெனில் எங்களிடம் அதனை காண்பதற்கு உரிய கண்கள் இல்லை. எவ்வாறான கண்கள் எங்களுக்கு தேவை? உங்களுக்கு தூய்மையான குழந்தை போன்ற கண்கள் தேவை. ஒன்றை எடை போடுவதற்காக பார்க்காது, ஒன்றை கண்டு கொள்வதற்காக, ஒன்றை உணர்வதற்காக பார்ப்பது. எண்ண கருத்துக்களில் இருந்து அல்லாது உணர்வில் இருந்து அதனை காண்பது. இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த கணத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் அங்குதான் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள்.
நேரத்தின் நியதியின்படி உங்களுக்கு நாளைய நாளிலும் வாழ அனுமதி இல்லை, நேற்றைய நாளிலும் வாழ அனுமதி இல்லை. நீங்கள் இந்த கணத்தில் மட்டுமே உயிர் வாழ முடியும். உங்களது வாழ்வில் இந்த கணத்தில் உயிர் வாழ்வதை வரவேற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் அதுதான் அமைதியின் முகவரி. இந்த கணத்தில்தான் அமைதி வசிக்கின்றது.